வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிகார்ன் ஆர்டினரி டேஸோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்துலாம். ஸோ நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் யோனோ, ஸோ அவன் வந்து கை காலை வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டான். எங்கேயாவது வந்து கீழே விழுந்துருவான், வாரிடுவான். ஸோ ஏதாவது ஒன்று அவனுக்கு கண்டினியூஸாக வந்து நடந்துன்னு இருக்கும். ஓகேவா, ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்போ தான் நம்மளோட கதாநாயகி வந்து யாரா இவன், என்னடா இவன் கீழே வந்து வாரிக்கினே இருக்கான் அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் அப்போன்னு பார்த்து நம்ம யோனோ அவங்கள கண்டுபிடிச்சிடறான். மாட்டிக்கிட்ட பங்கு ரெண்டு பேரும் பழகுறாங்க. அண்ட் வந்து ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான். அண்ட் பக்கத்து சீட்டு தான். நம்மளோட கதாநாயகிக்கு அப்போதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த யோனோன்றவன் ஒரு சிம்பிளான ஒரு நார்மல் ஸ்கூல் லைஃபை அவன் தேடின்னு இருக்கான்னு. எல்லாரும் மாதிரியும் வந்து ஸ்கூல் லைஃபை அவனை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அண்ட் அதுக்கு நம்ம கதாநாயகியும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, அதுதான் இதோட யூனிகார்ன் ஆர்டினரி டேவோட மிச்சக்கதை. எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், நான் ஏன் பிரதர் பார்க்கணும், ஒய் ஷுட் ஐ வாட்ச் திஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வந்து ஒரு சில பாயிண்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதோட கேரக்டர்ஸ் தாங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கதையில். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே இட் வாஸ் ஹோல்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்மளோட வந்து ரெண்டு மெயின் கேரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோட்டாகனிஸ்ட் அண்ட் நம்ம கதாநாயகி. நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு ஸோ அந்த ஒரு பேக் ஸ்டோரிலாம் வச்சு அண்ட் அவர் கேரக்டர் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்க்கறது சொல்லலை, அந்த வந்து கேரக்டரோட அந்த ஒரு டெப்த்து, அந்த கேரக்டர் வந்து டெவலப்மெண்ட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க நம்மளோட கதாநாயகி. ஸோ அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது கைஸ். அண்ட் அவங்க வந்து எவ்வளோ கைண்டுன்னு வந்து ஆக்சுவலாக சில சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்கும்போது ஓகேடா இது ஒரு வந்து நல்ல ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் போல் அப்படி தான் பார்த்துன்னு இருந்தேன். பட் போக போக இது வந்து ஒரு வந்து ராம்காம் மாதிரி போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அப்படி போனது தான் நான் இதோட ப்ளஸ்ஸே சொல்லுவேங்க. ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ப்ளஸ் அந்த ஒரு ராம்காம், ஸோ ரெண்டுத்தையுமே சேர்ந்து பார்த்தது தான் இதோட ப்ளஸ்ஸே. அண்ட் வந்து அதை வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே ஆக்சுவலாக ஹோல்சமாக இருந்தது. ஹோல்சமானா ரொம்ப ஹோல்சமாக இருந்தது. நான் வந்து முன்னாடியே சொன்னேன் கை, ஸோ இது மாதிரி வந்து ராம்காம் மாதிரி மாறும் போது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதோட காரணம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் அண்ட் நம்ம கதாநாயகி, ஸோ ரெண்டு பேரோட அந்த வந்து கெமிஸ்ட்ரி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்னடா சும்மா வந்து ஹோல்சம்ன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் நம்ம கதாநாயகி வந்து ஆக்சுவலாக வந்து கையை வந்து ஆக்சுவலாக ஹோல்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. பட் அவங்களால ஆக்சுவலாக பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு காதல் அண்ட் அந்த ஒரு வெக்கத்தினால வந்து அவங்களோட கையை வந்து அவங்களால பிடிக்க முடியாது. சரி நம்ம அப்படி பண்ண வேணாம், நம்ம வந்து சின்ன விரலில் பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் சொல்லும் போது டேய் யாரா இவன் அப்படின்னு கண்டிப்பாக தோணும். இப்போ நான் வந்து சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் வந்து அந்த கேரக்டர் கூட வந்து அட்டாச் ஆகி அண்ட் அந்த மூமெண்ட் கரெக்டாக வரும் போதில் ஓகேடா இது கண்டிப்பாக ஒரு ஹோல்சமான மூமெண்ட் தான் கண்டிப்பாக உங்களுக்கே தோணும் கைஸ். ஐ ஜஸ்ட் ஃபீல் ஓகே இட்ஸ் வாஸ் ஹோல்சம் ஆர் சம்திங்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். நான் அதனால தான் வந்து இதை ஹோல்சம் சொல்லின்னு இருக்கேன் நான். ஓகேவா, நான் வந்து சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் கைஸ். இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வந்து ரெண்டு பேர் சேர்ந்து வந்து படத்துக்கு போவாங்க. அண்ட் வந்து ரெண்டு பேர் வந்து மாற்றி வந்து வரைஞ்சிப்பாங்க. ஃபெஸ்டிவலுக்கு போவாங்க. ஓகேவா, இது எல்லாமே வந்து ஃபன்னி அண்ட் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆக்சுவலாக ஹோல்சமாக இருக்கும். ஓகேவா, இது எல்லாத்தையுமே ஆக்சுவலாக நான் சொன்னால் அது ஆக்சுவலாக ஸ்பாய்லர் ஆகிடும். ஓகேவா, எனக்கு ஆக்சுவலாக என்ன வேணும்னா வந்து நீங்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு அதை போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஓகேவா, எனக்கு அது மட்டும்தான் வேணும். நான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவே போடுறது. சைட் கேரக்டர், ஸோ சைட் கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படின்னா ஸோ அந்த சைட் கேரக்டர் இல்லைன்னா ஆக்சுவலாக மெயின் கேரக்டரே வந்து கிடையாத மாதிரி தான். ஓகேவா, ஸோ அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த சைட் கேரக்டர்ஸ் வந்து கஷ்டமான நேரத்தில் வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணுறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குனா வந்து போயிட்டு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி அந்த சைட் கேரக்டர்ஸ் பண்ணுறது. அண்ட் நம்ம வந்து எல்லாமே வந்து அப்படி உட்காந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. வந்து இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லியிருப்பாங்கங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஆக்சுவலாக நம்ம எல்லாம் சொல்லலாம் ப்ரோ வந்து தனிமை தான் வந்து மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் கிடையாது. ஓகேவா, நம்மளுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக வேணும். ஓகேவா, அதை வந்து ஆக்சுவலாக அதில் காட்டின விதம் இருக்கா. ஸோ ஒரு மாதிரி ஹோல்சமாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட வந்து ஃபர்ஸ்ட் லவ் சப்போஸ் ஃபெயில் ஆகிடுச்சு ஆர் சம்திங் அது மாதிரி நடந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே டு டூ அ செகண்ட் லவ். ஓகேவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறேன், பட் இந்த சீரீஸில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் பிரமாதமாக காட்டியிருப்பாங்க. அதை ஒரு ஃபன்னியாக, எமோஷனாக அண்ட் ஓல்சமாக இது எல்லாத்தையுமே வந்து ஆக்சுவலாக காட்டியிருப்பாங்க. எதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்க ப்ரோ, இப்போ கடைசியாக நீங்கள் என்ன தான் சொல்வீங்க, இதை பார்க்கலாமான்னு வேணாமான்னு அந்த கான்செப்ட்குள்ளேயே நான் போக மாட்டேன். ஒரு மஸ்ட் வாட்ச் ஒரு சீரீஸ், ஒரு நல்ல ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் வித் ஒரு நல்ல ஒரு ராம்காம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறதுக்கு ஒரு ஓல்சமான ஒரு சீரீஸாக இப்போ நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். இதை பார்க்கலாமான்னு வேணாமான்னு அந்த கான்செப்ட்குள்ளேயே நான் போக மாட்டேன். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் ஒரு ஷோ தான் இது. கடைசி எபிசோடு வந்து ஆக்சுவலாக பிரமாதமாக இருந்தது கை. ஸோ வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு டு அந்த வந்து 11வது வந்து எபிசோடு வரைக்குமே ஆக்சுவலாக ஓல்சமாக இருந்தாலுமே அந்த 12வது எபிசோடு இட் வாஸ் சம்திங் ஸ்பெஷல் டு மீ. ஓகேவா, எடிட் பண்ணியிருக்கும் போது தாங்க ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். கிரன்ச்சிரோல்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2025 வந்து என்னென்னலாம் பண்ணீங்க அது வந்து எல்லாத்தையும் வந்து ஆக்சுவலாக அவன் காட்டுறான். அப்போ வந்து என்னோட வந்து ஃபேவரட் ஷோன்னு வந்து ஆக்சுவலாக வந்து இதை போட்டு வச்சுக்கிறான். எனக்குலாம் பார்த்தோன்னே யாரா இவன் வந்து கரெக்டாக சொல்கிறானேன்னு ஆக்சுவலாக பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு தான் ஓகே கிரன்ச்சிரோலாச்சு நம்மளை வந்து புரிஞ்சு வச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சின்ன சந்தோஷத்தோடு வந்து நான் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் சொல்லிட்டேன். கடைசியாக நான் ஒன்று மட்டும் சொல்லி நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த சீரீஸில் வந்து கேரக்டர் இருக்குங்க. ஸோ அந்த கேரக்டர் மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே ஆக்சுவலாக இருந்திருப்போம். ஓகேவா, பட் எல்லாருமே வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக யோனவாக மாறுவோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து புரியாது. ஓகேவா, இந்த பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து நான் சொல்கிறத கேளுங்க, அப்போ உங்களுக்கு நான் சொல்லுவது புரியும். இது வந்து கண்டிப்பாக மாறுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு ஓல்சமான ஒரு ராம்காம் சீரீஸை மிஸ் பண்ணுறாதீங்க. 2025 பெஸ்ட் சைஸ் ஆஃப் லைஃப் ராம்காம் ஸ்டோரியை மிஸ் பண்ணுறாதீங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேறு ஒரு நல்ல வழியில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அன்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பாய்.